தூத்துக்குடி அனல் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அதனை அணைக்க 12 மணி நேரத்துக்கும் மேலாக தீயணைப்பு படையினர் போராடி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முரளிகணேஷ் இணைந்திருக்கிறார். முரளிகணேஷ், முதற்கட்ட விசாரணையில விபத்து எப்படி ஏற்பட்டதா தெரிவிக்கிறாங்க? அணைக்க முயற்சி எந்த நிலையில் இருக்கிறது? லாவண்யா, தூத்துக்குடியில தமிழக அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையத்துல நேற்று இரவு சுமார் ஒரு 10-30 மணி அளவுல தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அனல் மின் நிலையத்துல மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து அங்கிருந்து வயர் மூலமாக வெளியே செல்லக்கூடிய பகுதி, கட்டுப்பாட்டு அறைக்கு கீழ் இருக்கக்கூடிய வயர் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 12 மணி நேரமாக இந்த தீ அணைக்கக்கூடிய பணியில 3 மாவட்டங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல வந்து அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. தீ கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரப்பட்ட போதும் புகை மண்டலமா காட்சியளிக்கிறதுனால அவங்களால தொடர்ந்து தீ அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட முடியல. தீயை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டிருந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கு. தங்கமாரியப்பன், வெயிலுக்காந்தராஜுங்கிற 2 பேர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விபத்தின் காரணமாக தூத்துக்குடி அனல் மின் நிலையத்துல மொத்தம் 1050 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படும். 5 அலகுகள் மூலமாக தலா 210 மெகாவாட் வீதம் 1050 மெகாவாட் என்பது உற்பத்தி செய்யப்படும். இந்த விபத்து காரணமாக 1வது, 2வது, 3வது ஆகிய 3 அலகுகள்ல மின் உற்பத்தி நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 630 மெகாவாட் மின் உற்பத்தி மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 420 மெகாவாட் மின் உற்பத்தி மட்டும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை இதே நிலை தொடர்ந்தா இன்னும் சிறிது நேரத்துல இந்த அலகுகள்லையும் மின் உற்பத்தி என்பது பாதிக்கப்படுங்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்த போதும் தீயை அணைக்கக்கூடிய பணியில தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வராங்க. தீயை அணைச்சி இந்த அனல் மின் நிலையம் சராசரி நிலைமைக்கு வந்த பிறகும் இங்கு மீண்டும் மின் உற்பத்தி தொடங்குறதுக்கு, அதாவது பழுதடைந்த பகுதிகள் சீரமைக்கப்பட்டு தொடங்குறதுக்கு 1 மாதம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. தீயணைக்கக்கூடிய பணியில தொய்வு என்பது ஏற்பட்டிருக்கு. புகை மண்டலம் காரணமாக தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. லாவண்யா, தற்போதைய நிலவரப்படி இன்றும் தீயணைக்கக்கூடிய பணி தொடர்ந்தே வருகிறது. விவரங்களுக்கு நன்றி முரளிகணேஷ்.